படத்தோட ஹீரோவோட தலையீடு நிறைய இடத்துல இருந்ததுனால அவர் மாசா காமிக்கணும்னு சொல்லி அவர் வேணான்னு சொல்லி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்லேயே போன மாதிரி இருக்கு. படத்தை குழப்பத்தில் கொஞ்சம் லெட் டவுன் ஆயிருக்கு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒன் டைம் தியேட்டர் வாட்ச் தான். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம விடாமுயற்சி இந்த திரைப்படத்தில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். விடாம முயற்சி பண்ணி எப்போ வந்திருக்க வேண்டிய படம். அது சரி, இதுவே எப்போ வந்த படத்தோட ரீமேக் தானே, பிரேக் டவுன். ஸோ அது 97 வந்தது. இதுவும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே வந்திருக்க வேண்டிய படம். ஏகே என்கிற அஜித் குமாருக்கு 2 வருஷம் கழிச்சு, துருவி வந்து 2 வருஷம் கழிச்சு இந்த திரைப்படம் வெளியே வந்திருக்கு. படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு ரோட் ட்ரிப் போகிற கணவன் மனைவி, அதில் மனைவியை கடத்திடுறாங்க. அவங்கள காப்பாற்றுற கணவன் ஒன் லைனராக பார்த்தா அவ்வளோதான். பட் ஸ்க்ரீன் பிளே எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வரும். பிரேக் டவுனே வந்து ஓகே பார்க்கலான்ற மாதிரியான படம் தான். அதை எப்படி செலக்ட் பண்ணி அதை ரீமேக் பண்ணணும்னு நினச்சாங்கன்றது தெரியல. இந்த படம் ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து அந்த பிரேக் டவுன் படத்தை அப்படியே ரீமேக் பண்ண மாதிரி இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்லாவே போகுது. செகண்ட் ஆஃபும் அதை அப்படியே ரீமேக் பண்ணியிருந்தாங்கன்னா ஒர்க் அவுட் ஆயிருமோ என்னமோ. செகண்ட் ஆஃப்ல என்ன சிக்கல் ஆயிடுச்சு அப்படின்னா, லோக்கலைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சென்டிமெண்டெல்லாம் சேர்த்து, விவேகமில் வர்ற அந்த மனைவி சென்டிமெண்டெல்லாம் சேர்த்து ரொம்ப நெஞ்ச கசக்கி பிரிஞ்ச மாதிரி எடுத்ததுனால செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சொதப்பிருச்சுன்னு தான் சொல்லணும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஏகே என்கிற அஜித்குமார் அவர் வந்து வழக்கமாக பண்ணுற விஷயத்துலேருந்து ஒரு படி கீழே இறங்கி பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். பெரிய மாசீன்ஸ்லாம் கிடையாது, ஸ்லோ மோஷன்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது, பட் மாசீன்ஸ்லாம் கிடையாது. ஏஜ்டான கேரக்டர், எந்த அளவுக்கு ஒரு நார்மல் ஒரு ஹீரோ, படத்தோட ஹீரோன்னு இல்லாமல் ஒரு நார்மலான ஒரு ஆள் எந்த மாதிரியான ஃபைட் பண்ணுவாரோ அந்த மாதிரி தான் ஃபைட் பண்ணியிருக்காரு. நிறைய அடிக்கிறாரு, அதை விட அதிகமாக அடி வாங்குறாரு. சின்ன சின்ன பசங்கள்ட்டெல்லாம் அடி வாங்குறாரு. ரொம்ப ரியலாக எடுக்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்காங்க. த்ரிஷா, ஏகேவும் சரி த்ரிஷாவும் சரி, 2 பேருமே டிஏஜிங் இல்லாமல் டிஏஜிங் ஆகியிருக்காங்க. நேச்சுரலாகவே அவங்க அப்படி தான் இருக்காங்க. படத்தோட ஆரம்பத்தில் வர்ற ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளவு நல்லா இருந்துச்சு. அவங்கள கிரீடம்லையோ அல்லது மங்காத்தாலையோ அல்லது எண்ணெய் எறிந்தாலையோ அவங்களுக்குள்ளார ஜீலையோ இருந்து அவங்களுக்குள்ளார அந்த கெமிஸ்ட்ரி வந்து பக்காவாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. அந்த காட்சிகள் எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அர்ஜுன், ரெஜினா கசன்ஷா, அவங்களுக்குள்ளார அந்த கெமிஸ்ட்ரி ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. 2 பேருமே அவங்களோட ரோலை சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. ரெஜினா ஒரு படி மேலேயே போய் அர்ஜுனோட அதிகமாகவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆரவ் வந்து கடைசியாக கழகத்தலைவனில் வில்லனா ஒரு ரோல் பண்ணிப்படல, கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு ரோல் தான். கிளைமேக்ஸுமே வந்து நமக்கு கழகத்தலைவன் அந்த கிளைமேக்ஸை ஞாபகப்படுத்துது. கிளைமேக்ஸும் அப்படி தான் இருக்கும், ஒரு கெமிக்கல் ஃபேக்ட்ரிக்குள்ளே நடக்கிற ஒரு ஃபைட்டு அந்த மாதிரி. படத்தோட மிகப்பெரிய ஹைலைட் அப்படின்னா கேமரா தான். அந்த அசர்பைஜான் அந்த புது லேண்ட்ஸ்கேப்பையும் நிறைய இடங்கள்ல நம்ம வந்து தமிழ் படம் பார்க்குறோங்கிறத மறந்து பார்க்கணும். அந்த அளவுக்கான ஒரு ஹாலிவுட் தரத்துக்கான ஒரு கேமரா ஒர்க்கு. அதே மாதிரி மியூசிக் அனிருத்தும் பிஜிஎம் என்ன சிறப்பாக பண்ணணுமோ அதை சிறப்பாக பண்ணியிருக்காரு. எல்லாருமே அவங்களோட ரோலை பெர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் தவிர, அவர் நம்மளோட இயக்குனர் மகிழ் திருமேனி. அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த கழகத்தலைவன், தடையற காக்க, மீகாமன், தடம் எல்லாமே வந்து அவருடைய ஸ்டைலில் இருக்கும். எல்லாமே நல்லா தான் இருக்கும். எதுவுமே பிளாக் பஸ்டர் கிடையாது. ஆனால் நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்த திரைப்படங்கள் கிரிட்டிக்ஸ்ட்டு இருந்து. அதே மாதிரியான ஒரு ஜானரில் எடுக்கணும்னு அவர் எடுத்திருந்தாலும் கூட இந்த படம் சிறப்பாக வந்திருக்கும். பட் அவரே நிறைய பெட்டிகளில் சொல்கிற மாதிரி படத்தோட ஹீரோவோட தலையீடு நிறைய இடத்துல இருந்ததுனால அவர் மாசா காமிக்கணும்னு சொல்லி அவர் வேணான்னு சொல்லி ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்லேயே போன மாதிரி இருக்கு படம். மாசா இருக்க வேண்டிய சீன்லலாம் சில இடத்துலலாம் சில படங்கள்லாம் நமக்கு தெரியும், இதில் மாசே இல்லை, எதுக்கு தேவையில்லாமல் மாசம் காமிக்கிறாங்க அப்படின்னு. இதில் வந்து மாசா இருக்க வேண்டிய சீன்லாம் மாசா இருக்கக்கூடாதுன்னு காமிக்கிறதுனால அந்த குழப்பத்தில் கொஞ்சம் லெட் டவுன் ஆயிருக்கு. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஒன் டைம் தியேட்டர் வாட்ச் தான். பட் ஃபேமிலி ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது கொஞ்சம் சந்தேகம் தான். இந்த பிஸ்னஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பை பெறுவோம். நன்றி.